பிரம்மா அவர்கள் படைத்தல் தொழிலை உருவாக்க கருவை உருவாக்கிய இடம் என்பதால் கருவூர் எனவும், கருவூர் சித்தர் என்பவர் வாழ்ந்ததால் கருவூர் எனவும் பெயர் உருவாகி தற்போது கரூர் என்று அழைக்கப்பட்டு வரும் கரூர் மாவட்டத்தின் கடைக்கோடியில் அமைந்திருக்கிறது ஈசநத்தம் எனும் கிராமம். அந்த கிராமம் மட்டுமல்ல, அதை சுற்றியுள்ள அனைத்து கிராமங்களுக்கும் கடந்த அரை நூற்றாண்டுக்கும் மேலாக அறிவொளி பரப்பி வருகிறது ஒரு பள்ளி. அதுதான் ஈசநத்தம் அரசு மேல்நிலைப் பள்ளி. கரூர் மாவட்டம் ஈசநத்தம் அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பி. மருதவீரன் ஆகிய நான் 8/8/2016 முதல் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவியேற்பு பெற்று பணியில் சேர்ந்தேன். அப்பொழுது 520 மாணவ மாணவிகள் ஈசநத்தம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் பயின்று வந்தார்கள். 2021-22 கல்வியாண்டில் 799 மாணவ மாணவிகள் சேர்க்கப்பட்டு தற்பொழுது பயின்று வருகிறார்கள். இது ஒரு கிராமப்புற பள்ளியாக இருப்பதனால் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு பெண்கள் அதிகமாக சேர்க்கப்பட்டு மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். பெண் கல்வி பற்றிய விழிப்புணர்வு இல்லாத இந்த பகுதியில் தலைமை ஆசிரியரின் வழிகாட்டுதலின்படி ஆசிரிய பெருமக்கள் வீடு வீடாக சென்று பெண் கல்வி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் துண்டு பிரசுரங்களை வழங்கியும் அரசின் நலத்திட்டங்களை எடுத்து கூறியும் மாணவர் சேர்க்கையை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் 520 பேர் படித்த இந்த பள்ளியில் தற்போது 799 பேர் படித்து வருகிறார்கள். அதில் 400 பேர் மாணவிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. பெருந்தொற்று குறித்த விழிப்புணர்வையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் தலைமை ஆசிரியரின் மேற்பார்வையில் அனுதினமும் மேற்கொண்டு வருகிறார்கள். முகக்கவசம் அணிவது, தனி மனித இடைவெளியை கடைபிடிப்பது, அடிக்கடி கைகளை சுத்தம் செய்து கொள்வது என மாணவர்களுக்கு அறிவுறுத்தி வருகிறார்கள். ஈசநத்தம் பள்ளிக்குன்னு ஒரு சிறப்பு உண்டு. இந்த ஒகேஷனல் லேபுன்னு சொல்லி 2 லேப் இருக்குது. அதில் உணவு உற்பத்தி சம்பந்தமான ஒரு லேபும், அதே போல் எலக்ட்ரானிக் சம்பந்தமான ஒரு லேபும் இங்கே சிறப்பாக செயல்பட்டு வந்துட்டுருக்கு. உணவு உற்பத்தி எங்கள் மாணவ மாணவிகள் அவங்களாவே சுயமாக ப்ரெட்டு, அதே போல் வறுக்கி, ஸ்வீட் பொருட்கள் எல்லாமே அவங்களாவே தயார் பண்ணுறாங்க. வளர்ச்சியின் வாயிலை ஒவ்வொரு மாணவர்களுக்கும் உருவாக்கி தருகிறது இந்த பள்ளி. வெறும் பாடப்புத்தகங்களோடு நின்று போகாமல் உணவு பதப்படுத்துதல், மின்னணு மற்றும் வன்பொருட்கள் போன்ற தொழிற்கல்வி பாடங்களில் 9ஆம் வகுப்பிற்கு மேல் படிக்கும் மாணவர்களுக்கு செயல்முறை கல்வியை தந்து வருவதோடு எதிர்காலத்தில் அவர்கள் நல்ல தொழில் முனைவோராகிட இன்றே தன்னம்பிக்கை விதைகளை விதைத்து வருகிறது. இந்த பள்ளியில் கால்பந்து, கபடி, வாலிபால், ஸ்குவாஷ் என பல்வேறு விளையாட்டுகளில் பங்கேற்பதற்கான விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை உருவாக்கி வருகிறார்கள் இந்த பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர்கள். பெருந்தொற்று காலத்தில் நடைபெற்ற மாணவர்களுக்கான போட்டியில் மாணவர்களை ஊக்குவித்து பங்கேற்க செய்ததோடு பரிசுகளையும் பெறச் செய்திருக்கிறார்கள் இந்த பள்ளி ஆசிரியர்கள். மொழிப்பாடம் சார்ந்து எங்கள் பள்ளியில் நிறைய கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, கவிதை போட்டியெலாம் நடத்தி வட்டார அளவிலும் சரி, மாநில அளவிலையும் சரி, மாவட்ட அளவிலையும் சரி நிறைய பரிசுகள் வாங்கியிருக்கிறோம். கொரோனா கால கதாநாயகர் என்ற தலைப்பில் நடைபெற்ற கட்டுரை போட்டியில் அதில் 3 பரிசுகள் பெற்றோம். அதில் முதல் பரிசாக பௌமிதா ரக்ஷனா 10ஆம் வகுப்பு மாணவிக்கு டேப் வழங்கப்பட்டது. 2வது பரிசாக ஆதிராவுக்கு 12ஆம் வகுப்பு மாணவிக்கு செல்போன் வழங்கப்பட்டது. 3வது பரிசாக கங்காமணிக்கு கால்குலேட்டர் வழங்கப்பட்டது.
கொரோனா காலகட்டத்தில் கொரோனா கால கதாநாயகர்கள் என்ற தலைப்பில் நான் கட்டுரை போட்டி எழுதியிருந்தேன். அது மூலமாக ஃபர்ஸ்ட் ப்ரைஸாக வந்து நான் டேப் வின் பண்ணேன். சமீப காலத்தில் என்னோடய மொபைல் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸ்கூலில் ரேடியோ மூலமாக ஆன்லைன் கிளாஸ் வந்து நடத்தினாங்க. அதில் வந்து நான் வந்து டேப் மூலமாக தான் நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே அட்டென்ட் பண்ணேன். இப்போ வரைக்கும் எனக்கு டேப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இப்போ +1 படிக்கிறேன். நான் 10th படிச்சுட்டு இருக்கப்போ இந்த கொரோனா லாக்டவுன் லீவ் விட்டப்போ ரைட்டிங் காம்படிஷன் கொரோனா கால கதாநாயகர்கள் அப்படிங்கிற தலைப்பில் வந்து ஸ்கூலில் ஒரு காம்படிஷன் நடந்தது. ஸோ எங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் நீயும் ஜாயின் பண்ணிக்கிறியா, கலந்துக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. நானும் அதில் ஜாயின் பண்ணி இந்த 3rd ப்ரைஸாக கால்குலேட்டரை வின் பண்ணேன். இப்போ இந்த கால்குலேட்டர் வந்து 11th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் வந்து சம்ஸ் எல்லாம் போட ரொம்ப யூஸ் ஆகுது. மேக்ஸில் லாக் மெத்தட், டிஃப்ரென்ஷியேட், இன்டகிரேஷன் போட ரொம்ப யூஸ் ஆகுது. இந்த கால்குலேட்டர் எனக்கு கிடைக்க காரணமாக இருந்தால் எங்கள் டீச்சர்ஸ் அண்ட் HM சார் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வளர்ந்து வரும் எந்த தொழில்நுட்பமும் கடைக்கோடி கிராமப்புற மாணவர்களுக்கு கிடைக்காது என்ற கூற்றுக்கு நேர்மாறாக இந்த பள்ளி ஆசிரியர்கள் புதிய தொழில்நுட்பங்களை தாங்கள் கற்றுக்கொள்வதோடு அதை மாணவர்களுக்கும் கொண்டு சேர்க்கும் தாய்ப்பறவைகளாக இருந்து வருகிறார்கள். அரசின் உதவியுடன் செயல்படும் உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வகம் மாணவர்கள் ஆன்லைன் மூலம் தங்களின் தேர்வுகளை எழுதவும் ஆசிரியர்கள் ஆன்லைன் மூலம் பயிற்சி பெறவும் உதவி வருகிறது. பாடப்புத்தகம் என்பதை தாண்டி செய்து கற்றலுக்கு அடிப்படையான ஆய்வக வசதிகள் மாணவர்களின் கற்றல் அனுபவத்தை மேம்படுத்தும் விதத்தில் அமைந்துள்ளன. வாசிப்பை தூண்டும் நூலகம், ஆர்வத்தை அதிகப்படுத்தும் புதுமையான செயல்பாடுகள் என பெற்றோர்கள் தங்களின் பிள்ளைகளை இந்த பள்ளியிலேயே சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தை இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர், ஆசிரிய பெருமக்கள் உருவாக்கி வருகிறார்கள். சூழல்கள் எதுவாயினும் அதற்கு தகுந்தாற்போல தன்னை தகவமைத்துக் கொள்வதுதான் சிறந்த கல்வி. அத்தகைய சிறந்த கல்விக்கு ஆகச்சிறந்த உதாரணங்களாக விளங்கி வருகிறார்கள் இந்த பள்ளியின் ஆசிரியர் பெருமக்கள். ஒரு ஆஃப்க்கு மேல எடுத்து ஒரு ஆர்க் வெட்ட போறேன். அவர்களின் கல்வி பணி சாதனையில் குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டியது இந்த பெருந்தொற்று காலத்தில் மாணவர்களின் கற்றலை தடையின்றி கொண்டு செல்ல அவர்கள் உருவாக்கிய வானலை கல்வி வானொலி. இந்த பெருந்தொற்று காலத்தில் எங்களுடைய மாணவ மாணவிகளுடைய கற்றல் கற்பித்தல் பாதிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எங்கள் பள்ளியில் தொடங்கின வானலை கல்வி வானொலியில் ஆசிரியர்களுடைய பாடக்கருத்துக்கள் மட்டும் இல்லை, எங்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய தம்பி தங்கைகளினுடைய தனித்திறன்களை வளர்க்கக்கூடிய பேச்சு போட்டி, கவிதை போட்டி, நாடகம், இந்த மாதிரி பங்கேற்கக்கூடிய குழந்தைகளுடைய படைப்புகளும் பதிவேற்றம் செய்யப்பட்டுட்டு வருது. இதன் மூலமாக இதை கேட்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு தன்னம்பிக்கை அப்படின்றது உருவாகுது. நிறைய குழந்தைகளுக்கு தாங்களும் பங்கேற்கணும் அப்படின்ற எண்ணம் அதிகமாகி இருக்கு. என் பேர் மமதி சாரு. நான் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஈசன்த்தில் 12th பயோ மேக்ஸ் படிச்சுட்ருக்கேன். இப்போ கொரோனா சுச்சுவேஷன்ஸில் எல்லாமே ஸ்டடீஸ் எல்லாமே ஆன்லைன் கிளாஸில் தான் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி டைமில் எங்கள் HM ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஆன்லைன் கிளாஸ்க்கு பதிலாக ரேடியோ மூலமாக ஓப்பன் பண்ணி எங்களுக்கு ஸ்டடீஸ் கொண்டு வந்தாங்க. இது மூலமாக நாங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் கூட படிச்சுக்கலாம். இது ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனில் மட்டும் இல்லாமல் பட்டன் ஃபோன்லேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கள் கிளாஸில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதுவே நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கப்ப நிறைய டிஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். ஆனால் பட்டன் ஃபோனில் நிறையா டிஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்காது. நாங்கள் இந்த ஹோம்ஒர்க் எல்லாமே எழுதிட்டு ஸ்கூல்லேயும் வந்து சப்மிட் பண்ணிட்டு போனோம். இது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது ரெடி பண்ணி கொடுத்த HMக்கும் ஸ்டாஃப்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். கற்றலில் மாணவர்களின் பங்கேற்பு நிகழ்கிற போது மட்டுமே கற்றல் என்பது இனிய அனுபவமாக மாறும். இதை உணர்ந்த இந்த பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்களின் பங்கேற்போடு தங்களின் கற்பித்தல் பணியையும் தலைமை ஆசிரியரின் வழிகாட்டுதலின் பேரிலும் தங்களின் கற்பித்தல் பணியை மேற்கொண்டு வருகின்றனர். பல சாதனையாளர்களை உருவாக்கி வரும் கடைக்கோடியில் இருக்கும் இந்த ஈசநத்தம் அரசு மேல்நிலைப் பள்ளி இனியும் பல சாதனையாளர்களை உருவாக்கும் என்பதில் ஐயமில்லை.